ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜே சமையல். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ணி கொடுத்து விட்டுடலாம். இது கூடவே எக்கு அப்புறமா பொட்டேட்டோ ஃப்ரைலாம் சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பீட்ரூட், வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மூடி தேங்காவை நல்லா கீறி சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நமக்கு 2 கப் போல் தேங்காய் பால் கிடைக்கும். அடுத்து நம்ம புலாவுக்கு ரைஸ் ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக 300 கிராம். ரைஸை தண்ணியில் 2 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம புலாவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சாவே கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரை நல்லா ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா கூடவே 1.5 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறமா சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.25 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டாக 250 கிராம். பீட்ரூட் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 2 கப் போல் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இது கூடவே பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் நம்மளோட பீட்ரூட் புலாவ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை அப்படியே லைட்டாக கலந்து விட்டுடலாம். சாதத்தை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கலக்கக்கூடாது, அப்புறம் சாதம்லாம் உடஞ்சி போயிடும். பாருங்கள், சாதம்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் புலாவ் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஜாலியாக சாப்பிட்லாம். மண்டே என்னோடய பையனோட லஞ்சுக்கு நான் இந்த பீட்ரூட் புலாவ் தான் கொடுத்துருந்தேன். கூடவே ஃப்ரூட்ஸ்க்காக மாதுளம்பழமும் அப்புறமா பொரியலுக்காக கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரையும் எக்கும் கொடுத்துருந்தேன். உங்களுக்கும் இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம விஜய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். See you friends.